ஹாய், குட் மார்னிங். ஸோ வாக் த டாக் வித் ஹேமா எப்படி போயிட்டுருக்கு? என்னோடது 2-3 எபிசோட்ஸ் வந்திருக்கு, நீங்கள் எல்லோரும் பார்த்துருப்பீங்க. இதுக்குடா இவள் வாக் த டாக் பண்ணுறான், ஆனால் இதில் நமக்கு பெரிய லெவலில் ஒரு சொல்யூஷன்ஸோ அப்படிலாம் எதுவுமே இல்லைன்றது கிடையாது. இந்த வாக் த டாக் நான் எதுக்கு பண்ணுறேன் அப்படின்னா, ஜஸ்ட்டு காலையில் எழுந்த உடனே இந்த வாக் பண்ணும்போது எனக்கு ஏதாவது ஒரு விஷயம் தோணும், ஒரு ட்ரிகர் தோணும், ஒரு நேம் ஃப்ளாஷ் ஆகும். ஸோ அதை பற்றி பேசும்போது எனக்கு என்ன இருக்கும் அப்படின்னாக்கா, ஓகே, நம்ம நினைக்கிற மாதிரி நிறைய பேருக்கு காலையில் எழுந்த உடனே ஏதாவது ஒரு விஷயம் தோணும்ல, அதை பற்றி ஒரு சின்ன ஒரு சிட்சாட் தான் இது. ஸோ அது உங்களுக்குள்ளே போய் ஒரு சின்னதான ஒரு சிந்தனையை தோண்டலாம், சின்னதான அந்த விஷயத்தை பற்றி ஒரு கருத்து உங்களுக்கு தோணலாம். ஓகே, அது போதும். அண்ட் நம்ம எல்லாருக்குமே எல்லா விஷயமே தெரியும். யாருக்கும் என்ன சொல்கிறது, ஒரு கியான்னு சொல்லுவாங்க ஹிந்தியில். நம்ம ஒருத்தருக்கும் ஒரு பெரிய லெவலில் நாலேஜ் இம்பார்ட் பண்ணல, பட் ஜஸ்ட் ஒரு சிந்தனையை தோன்றது தான் என்னோட இந்த வாக் த டாக்கோடது. ஸோ இன்னையோட வாக் த டாக்கோட வேர்டு என்ன அப்படின்னாக்கா, நம்பிக்கை, ட்ரஸ்ட். ஸோ நம்ம நம்பிக்கை அப்படின்னால என்ன நினைப்போம்னா, நம்பிக்கை மெயினாக நம்ம அடுத்தவங்க மேலே வைப்போம், இன்னொருத்தவங்க மேலே வைப்போம், அதுதான் நம்பிக்கைன்னு நினைக்கிறோம். பட் என்னோட பொறுத்த வரைக்கும் நம்பிக்கை ஃபஸ்ட்டு பிகின்ஸ் வித் ஒன் செல்ஃப். நம்ம மேலே வச்சுருக்கிற நம்பிக்கை தான் பெரிய முக்கியமான நம்பிக்கை. ஏன்னா ஒவ்வொரு நாளும் காலையில் எழுந்துக்கும் போது அந்த நம்பிக்கை நமக்குள்ளே இல்லை அப்படின்னாக்க நம்மளால் எழுந்து அந்த டேயை கொண்டு போகவே முடியாது. ஸோ நம்பணும், எல்லாத்த விஷயமும் நடக்கும், நமக்கு இது நடக்கும் அப்படின்றத நம்ப முடியும். ஸோ நம்ம மேலே ஒரு நம்பிக்கை வச்சு ஆரம்பிக்கும் போது தான் நம்மளால் அந்த ப்ராசஸே நம்ப முடியும், நம்மளால் அடுத்த மனிதர்களை நம்ப முடியும், நம்மளால் அப்போ தான் ஒரு லைஃபோட நெக்ஸ்ட் லெவலுக்கு போக முடியும். ஸோ இந்த நம்பிக்கைன்றது இல்லைன்னா என்ன ஆகும், நம்பிக்கை ஒருத்தருக்கு இல்லை அப்படின்னாக்க அந்த ப்ராசஸே நம்ம நம்ப முடியாது, அந்த பர்சன் நம்ப முடியாது. அந்த நம்பிக்கை இல்லாத ஒரு விஷயத்தை ஆரம்பிக்கும் போது அது எப்பயுமே சக்ஸஸ்ஃபுல்லாக முடியாது. ஸோ இன்னையோட டாக் அபவுட் ட்ரஸ்ட்டு. அந்த ட்ரஸ்ட்டு எப்பயுமே நம்பிக்கைன்னா நம்ம அடுத்தவங்களை சார்ந்து தான் இந்த ஒரு விஷயத்த சொல்லிகிட்டே இருப்போம். அப்படி இல்லாமல் நம்ம ஃபஸ்ட்டு நம்மளை மேலே நம்ம நம்பிக்கை வச்சுக்கணும். அந்த நம்பிக்கை வச்சு ப்ரொசீட் பண்ணும்போது அந்த நம்பிக்கை வரும்போது நமக்கு என்ன நம்பிக்கை வர ஆரம்பிக்கணும், ஓகே, இந்த விஷயத்த நான் நம்புகிறேன், இந்த விஷயம் கண்டிப்பாக நல்லபடியாக முடியும் அப்படின்னு நினைக்கும்போது இது ஹேப்பன் ஆகும். ஓகே, ஸோ have believe in yourself, have trust in yourself and have fun.